கர்நாடக அரசுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவிரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வரும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் செயலாக இது இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அரசுக்கு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. காவிரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வரும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் இந்த முயற்சி தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, இரு மாநில மக்களின் வாழ்வாதார நதி. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் நடைமுறைகளையும் மீறி ஒருதலைபட்சமாக அணை கட்ட முயல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு கர்நாடக அரசு இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர்களின் நீர்வள உரிமையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக குரல் கொடுக்கும் என செல்லுப்பந்தகை தெரிவித்தது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுது. ஏன்னா நேற்று கூட மாணிக் தாகூர் கூட அந்த மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாரை விமர்சித்து ஒரு பதிவை பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பந்தகை அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. சலோமி, கர்நாடக அரசுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவிரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்குரியது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வரும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் செயலாக இது இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அரசுக்கு முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. காவிரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வரும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் இந்த முயற்சி தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, இரு மாநில மக்களின் வாழ்வாதார நதி. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் நடைமுறைகளையும் மீறி ஒருதலைபட்சமாக அணை கட்ட முயல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. தமிழகத்தின் உரிமையை பாதுகாக்க ஒன்றிய அரசு உடனடியாக தலையிட்டு கர்நாடக அரசு இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர்களின் நீர்வள உரிமையை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக குரல் கொடுக்கும் என செல்லுப்பந்தகை தெரிவித்தது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுது. ஏன்னா நேற்று கூட மாணிக் தாகூர் கூட அந்த மாநில துணை முதல்வர் டி கே சிவகுமாரை விமர்சித்து ஒரு பதிவை பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பந்தகை அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. சலோமி, முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.